ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 டே 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாமி விவேகானந்தருடைய எஜுகேஷனல் பிலாசபி. அக்கார்டிங் டு ஹிம் எஜுகேஷன் அப்படின்றது கேரக்டர் பில்டிங், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் சர்வீஸ் டு சொசைட்டியை உருவாக்கக்கூடியது அப்படின்னு நம்பினாரு. அண்ட் அக்கார்டிங் டு ஹிம் ட்ரூ எஜுகேஷன் அப்படின்றது நல்ல ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவல்ஸ் உருவாக்கும், அது நேஷன் பில்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பினாரு. இவரோட விஷன் தான் ஃபியூச்சர்ல இப்ப நம்ம வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், மாரல் எஜுகேஷன் அப்படின்ற தலைப்புகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இதை யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இப்போ இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? போஸ்ட் பிலாசபி எம்பசைஸ்ட் மேன் மேக்கிங் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம். அரவிந்தோவா, விவேகானந்தாவா, காந்தியா அல்லது தாகூரா? இதோட கரெக்ட் ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அலாங் வித் தட் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல பார்லிமெண்ட் ஆஃப் த வேர்ல்ட் ரிலீஜன்ஸ் அப்படின்னு ஒரு பிரபலமான ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அது எங்க நடந்துச்சு, யார் அங்க மெயின் ஸ்பீச் கொடுத்தாங்க, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தொடங்குற ஸ்பீச் கொடுத்தாங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னைக்கே நான் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.